Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து முஸ்லிம் கல்யாண வீட்ல சர்வ் பண்ற ரொம்ப பாப்புலரான தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லா கல்யாண வீட்டு விருந்துலயும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் வந்து இருக்கும். இது இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப நாளாவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண ரெசிபி கூட. கல்யாண வீட்ல எந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குமோ நம்ம வீட்லயும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியா செய்யலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தக்காளி பச்சடி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியோட தோல் நம்ம வந்து எடுத்துடணும். அதுக்காக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு 6 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு 600 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்லாம் வந்து தனியாக ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் கூட செய்யலாம். அப்படி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். மேஷ் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து வெளியாகும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாதாம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் 3யும் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன நட்ஸ் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கேஷ்யூவும் பாதாமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப கருக விடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்துடலாம். அடுத்ததும் கிஷ்மிஷும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலே 2 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த தக்காளியும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இது நல்ல லிக்விடாக இருக்கு இல்லையா, ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது குக் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 5 டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். சீட்லெஸ் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சீடை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். டேட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பட் கல்யாண வீட்டிலலாம் இது சேர்த்து தான் செய்வாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக ஆயிரும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதுலேருந்து நல்ல நெய் வந்து உங்களுக்கு நல்லா பிரிஞ்சிட்டு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இது நல்லா திக்காகணும். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்குறதால சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம்.
இப்போ ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளால் வீட்லேயே அதே டேஸ்ட்லேயே செய்ய முடியும். நீங்களும் கண்டிப்பாக ஈத்துக்காக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது பிரியாணி அதுக்கப்புறம் நெய்ச்சோறுக்குலாம் அட்டகாசமான காம்பினேஷன். அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.